மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மீண்டும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்குமே ஆனால் அதற்கு வரவேற்பு இருக்காது. விஜய்க்கு தான் ஒரு அவப்பெயர் வரும் என்று என்னுடைய கருத்துங்க. ஏன்னா காவிரி பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவ். ரெண்டு சைட்ல இருந்தபோது அம்மையார் ஜெயலலிதாவாலேயோ கருணாநிதியாலேயோ எடப்பாடி பழனிசாமியாலோ சரி சால்வ் பண்ண முடியாதது விஜய் செய்து காண்பித்தால் பாராட்டுதல்கள், ஆனால் செய்வாரா என்று சந்தேகம். நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ராகுல் காந்தி பேசும் பொழுது இந்த பில்லு மேல பேசாம மாணவர்களை எல்லாம் இடியட் முட்டாள்கள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அவர் சொல்லுகிறார் மாணவர்கள 3 விதங்கள் இருக்கின்றன, முட்டாள், அதிமுட்டாள். ஏதோ கண்டபடி அமித்ஷா எங்க அமித்ஷா வரும்போது 30 காரோட வந்தாரு. அவர் கையை நடுங்குதை நான் பார்த்தேன். அமித்ஷா இந்த இந்திய மாணவர்களுக்கு ஒரு விரோதி அப்படிதான் பேசினார். இது பாராளுமன்ற நடைக்குறிப்பில் இருந்து இடியட் சொல்லக்கூடாது. நீங்க நீட் எழுதலாம், லேப்டாப்ல நீட் எழுதலாம். இனி பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே கை முட்டியில் வந்து விட்டது. இந்த IIT ப்ரொஃபஸரை பசுமூத்திரம் சாப்பிடுறோம்னு சொல்றாங்க அந்த அம்மா லோக்சபா. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க. டீலிமிட்டேஷன் பில் மேதான் அவங்க குறியா இருக்காங்க. அது உள்ள நுழைய விடக்கூடாதுன்னு அடிச்சு பண்ண காரணம் காங்கிரஸ் தோத்து போடுங்க வட இந்தியா. அதான் அவங்களுக்கு எரிச்சது. சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி சொல்றதுக்கு எதிராக சொன்னார் என்று லோக்சபா. தமிழ்நாட்டில் எவ்வளவோ ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாம். இந்த மாதிரி ஒரு தீய சக்திகள் உள்ள போதுன்னு பண்றது ஜல்லிக்கட்டுல மெரினாவில் நம்ம பார்த்தோம். அது ஜந்தர் மந்தர்ல திருப்பி வந்திருக்குது. இதனுடைய எஃபெக்ட் ஈரான் வாராக இருக்கட்டும், இந்த தர்மேந்திர பிரதான் விஷயமாக இருக்கட்டும். ஆனா தர்மேந்திர பிரதான் விஷயத்துல கை நழுவி விட்டது. ஆனா சரி பண்ணிட்டாரு, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி விட்டாரு மோடி. இது உத்தரப்பிரதேசத்தில் கண்டிப்பாக அகிலேஷ் யாதவுக்கு எதிராகத்தான் போகுமே தவிர சாதகமாக போகாது. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். வணக்கம் சார். நாடாளுமன்றத்திலிருந்து சுட சுட வந்திருக்கிறீங்க. அந்த செய்திகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஹீட்டான ஆர்குமெண்ட்ஸ் அங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடிப்படையில இருந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த நீட், இந்த பேப்பர் லீக் விவகாரம், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரைமரியான ஒரு கோரிக்கையாக எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அது சம்பந்தமான மசோதா இப்ப வந்துட்டு இருக்கு. அதுக்கான எதிர்ப்பும் எதிர்கட்சிகளுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. அந்த எதிர்ப்புல ஏதாவது நியாயம் இருக்கா? இப்போ நாடாளுமன்றத்தில் நடந்து வர விஷயங்களை பத்தி உங்களுடைய பார்வை. தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோளை அதை ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரஸ் தனியாக போராட்டம் செய்ய ஆரம்பித்தது. பிரதமருடைய இல்லத்திற்கு சென்று ராகுல் காந்தி அவர்கள் போராட்டம் செய்தார். எங்க இருக்கிறாய், எந்த இருக்கிறாய், கிதர் ஹே என்றெல்லாம். அப்பொழுது ராகுல் காந்தியினுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் காக்ரோச் பார்ட்டி மீது கோவமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி மீது கோவமா தெரியவில்லை. காங்கிரஸிடமிருந்து அந்த போராட்டத்தினுடைய ஒரு பஞ்ச காக்ரோச் பார்ட்டி எடுத்துன்னு விட்டாங்க. காங்கிரஸ் பலவீனமாகி விட்டது ஒன்று. இரண்டாவது, அரசாங்கமும் சரி எதிர்கட்சியும் சரி இந்திய மாணவர்களுக்கு எதிராக செல்லக்கூடாது. லட்ச மாணவர்கள் நீட் எழுதினார்கள். ஆனால் அரசாங்கம் பல ரிஃபார்ம்ஸ், மாற்றுதல்களை கொண்டு வர ஆசைப்பட்டது. அதற்காகத்தான் நந்தன் நிலக்கண்ணி தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்து விட்டார் 15 நாள் கழிச்சு. அது தவறுதான். முன்னாடி ராஜினாமா பண்ணது பிரச்சனையே வந்திருக்காது. அதை தவிர நாடாளுமன்றம் இப்பொழுது அந்த பில்லை பாஸ் பண்ணிவிட்டது. ராஜ்யசபாக்கு போகுது. இன்று நாடாளுமன்றத்தில் 29ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 3 மணி வாக்கில் நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ராகுல் காந்தி பேசும் பொழுது இந்த பில்லு மேல பேசாம மாணவர்களை எல்லாம் இடியட் முட்டாள்கள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அவர் சொல்லுகிறார் மாணவர்கள 3 விதங்கள் இருக்கின்றன, முட்டாள், அதிமுட்டாள். அது தவிர
முட்டாளுக்கு ஒற்றை போன்றவன் முட்டாள் பேசினார். இது ஆளுங்கட்சிக்கு யாரை குறிப்பிடுகிறார் என்று தெரியவில்லை. முதல்ல ஒரு எல்லாம் கேட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சி அதை எதிர்த்தது. ராகுல் காந்தி உடனே RSS தான் சொன்னார். உடனே பொங்கி எழுந்தார்கள். ராஜ்நாத் சிங் பதில் சொன்னார். இதனிடையே கிரண் ரிஜிஜு பதில் சொன்னார். ராகுல் காந்தி நீட் விஷயத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்காமல் ஏதோ போராட்டம் செய்வது போன்று உசுப்பி விட்டு கொண்டிருந்தார். இதே சப்ஜெக்ட்ல நேற்று பிரியங்கா காந்தி அவர்கள் பேசினார்கள். மிக அழகாக எழுதி வச்சு பேசினாங்க. ஒரு கான்ட்ரவர்சியலா ஸ்மூத்தா போயிடுச்சு. இவர் எழுதி வச்சுக்கவே இல்லை. ஏதோ கண்டபடி அமித்ஷா அமித்ஷா வரும்போது 30 காரோட வந்தாரு. அவர் கையை நடுங்குதை நான் பார்த்தேன். அமித்ஷா இந்த இந்திய மாணவர்களுக்கு ஒரு விரோதி அப்படிதான் பேசினார். இது பாராளுமன்ற நடைக்குறிப்பில் இருந்து இடியட் சொல்லக்கூடாது. ஷக்தர் அண்ட் கவுர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் லோக்சபாவுடைய பொதுச் செயலாளர் ஒரு புக் எழுதியிருக்காரு. எதெல்லாம் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் சென்ஸ்லெஸ் சொல்லலாம், நான் சென்ஸ் சொல்லக்கூடாது, இடியட் சொல்லக்கூடாது. ஆனால் யூ ஹேவ் நோ பிரெயின்ஸ் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஏதோ வளர ஆரம்பிச்சுட்டான்னு தான் நினைக்கிறேங்க. அவருக்கு மைண்ட்ல என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. நீட்டை பத்தி பேசாத ஊர்ல எல்லா சமயத்துல பேசினாங்க. இது நடுவுல ஜோதிமணி ஏதோ பேப்பர் கொண்டு கொடுத்தாங்க பிரியங்கா காந்தி கிட்ட இருந்து. இது நடுவு மாணிக் தாக்கூர் ஏதோ பேசுறாரு. ஒரு ராகுல் காந்தி முகத்தில் ஒரு கலகலத்து போயிருக்கதை நான் பார்க்க முடிகிறது. காரணம் இந்திய எதிர்ப்பு என்பது, அதாவது இந்தியாவுக்கு எதிர்ப்பை செய்கிறாரே தவிர நீட் விஷயத்தில் மாணவர்களுக்கு உறுதுணையாக இல்லாமல் காங்கிரஸ் தன்னுடைய எதிர்கட்சி நிலைமையை மாணவர்களுக்கு கொடுத்து விட்டதோ என்ற அச்சம் ராகுல் காந்திக்கு வந்து விட்டது, எதிர்கட்சிகளுக்கு வந்து விட்டது. மாநில கட்சிக்காக இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டியும் சரி, உத்தவ் தாக்கரே பார்ட்டியும் சரி, ஓமர் அப்துல்லாவும் சரி, ஈவன் டிஎம்கே கூட நீட் விஷயத்த பேச நேற்று பாருங்க. டிஎம்கேல இருந்து தயாநிதி மாறன் பேசினா கிளீனா பேசி முடிச்சுட்டாரு. ப்ரோக் பண்ணது யாருமே. மொத்தம் 38 ஸ்பீக்கர்ஸ் பேசினாங்க. 37 பேர் விஷயத்தெல்லாம் கொண்டு இது பண்ணு அது பண்ணாதுன்னு சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. இந்த சஜஷன்ஸ் எல்லாம் ஒரு கமிட்டி போட்டு யோசிப்பாங்க. பில்லுக்கு நோட்டிஃபை பண்ணும் பொழுது ஒரு பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அப்ப மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் நடவடிக்கைகள் எடுத்துப்பாங்க. அதுதான் குறிப்பு, அதுதான் புரோட்டோகால். ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு ராகுல் காந்தி அமித்ஷா மேல தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ தான் சுட ஆரம்பிச்ச அப்படி, மாணவர்களை எல்லாம் சுட்டேன்னுட்டு. சுடுதல் நடக்கவே இல்லை. ஃபயர், அதாவது டியர் கேஸ் தான் போட்டாங்க. அதை தவிர வினோத் 3000 மாணவர்கள் என்ற பொருளில் சமூக விரோதிகளை எல்லாம் கொண்டு விட்டு யார் ரேப் பண்ணிருக்காங்களோ, பிக் பாக்கெட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொண்டு இறக்கியிருக்காங்க. இது யார் செய்தது என்று தெரியவில்லை. ஆனால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டெல்லி போலீசார் மேட்டா கிளாஸ், இந்த கண்ணாடியில் முன்னாடி ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க, அது எல்லாரையும் படம் எடுக்குது. அது மேட்டா ரேபின் கிளாஸ் ஒரு கான்சென்ட்ரேஷன் எடுத்துட்டாங்க. யார் யார் புகைப்படத்தெல்லாம் எடுத்து அது மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கலெக்ட் பண்ணி, சப்போஸ் ராஜகோபாலன் இந்த கண்ணு மூலமாக ஆதார் கார்டுடைய பேச்சை வச்சுட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு செகண்ட்ல கொண்டு வந்துடுறது அந்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர்ல. அந்த மாதிரி பண்ணி 3000 மாணவர்கள் என்ற போது சமூக விரோதிகள் வந்ததையெல்லாம் நேற்று முன்தினம் பல ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகளில் வெளியானது. டெல்லி போலீஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு சொன்னாங்க. ஆனா இன்று நாடாளுமன்றத்தில் நீட்டை பற்றி பேசும்பொழுது ராகுல் காந்தி நீட்டை பற்றி பேசாமல் ஊர்ல எல்லாம் சொன்னது மாணவர்கள் எல்லாம் எடியட் சொன்னது பலருக்கு பிடிக்காம போனது. எது இருப்பினும் இன்று அந்த பில் பாஸ் ஆகிவிட்டது. நாளைக்கு ராஜ்யசபாவில் பாஸ் ஆகிவிடும். என்னுடைய கருத்து, அரசாங்கம் நீட் தேர்வில் மட்டுமல்ல அனைத்து தேர்வுகளிலும் வினோத் பல மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறது. நந்தன் நீலக்கனி என்று சொல்லவருடைய கமிட்டியில காமக்கோடி இருக்காரு, அந்த ஐஐடி ப்ரொஃபசர். அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. அதை தவிர நந்தன் நீலக்கனி பேட்டி கொடுத்திருக்காரு. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மொபைல் போன்ல நீங்க நீட் எழுதலாம், லேப்டாப்ல நீட் எழுதலாம். இனி பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே கை முட்டியில் விட்டது இந்த கம்ப்யூட்டர் மூலமாக. அப்படி அவ்வளவு பண்ண போறாங்க. இப்ப பாருங்க, பேங்க்ல கூட்டம் குறைஞ்சி போச்சு வினோத். யாரும் பேங்க்ல செக் போறது கிடையாது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல ரிசர்வேஷன் கவுண்டர் குறைஞ்சிடுச்சு. எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்றாங்க. ஏர்போர்ட் ஆபீஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே மொபிலிட்டி ஆயிடுச்சு.
அந்த மாதிரி தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று நூதன முறையில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை செலவழித்து மின்சாரம் தேவை, வைஃபை தேவை, அதையெல்லாம் தயாரித்து 2027 நீட் தேர்வு என்பது சமூக ரீதியில் பார்த்தால் சரி சமமாக வேண்டும். கல்லூரிகளுக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு போவே வேண்டாம் வினோத், வீட்டில் உட்காந்து பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைக்க லீக் ஆக சான்ஸ் கிடையாது. அதுக்கு ஒரு ஓடிபி வரப்போகுது. உங்க வீட்டை வினோத் நீங்க வந்து டி நகர்ல இருக்கீங்கன்னா உங்க வீட்டையும் நீட் வந்து லேப்டாப் முன்னாடி உட்காண்ட போதும், கரெக்டா 10 மணிக்கு அது வந்துடும் கொஸ்டின் பேப்பர். ஆக மொத்தம் இது யாருக்கு போக சான்ஸ் கிடையாது. இவ்வளவு முன்னேற்றங்களை எல்லாம் ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் அரசாங்கம் முன்னெடுக்கும் பொழுது ராகுல் காந்தி அதை நாசப்படுத்துகிறாரோ என்ற அச்சம் எனக்கு வருகிறது. நான் தவறாக கூட இருக்கலாம். ஆனால் இன்று அவர் ராகுல் காந்தி லோக்சபால பேசினது அதிக பிரசங்கித்தனமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவரு வரக்கூடிய எதிர்கால பிரைம் மினிஸ்டர், அவரு ஷேடோ பிரைம் மினிஸ்டர். இந்தியாவில் ஒரு எதிர்கட்சி தேவை. ஆனால் நீட் விஷயத்தில் அவர் ஆலோசனை சொல்ல முடியாமல் தணறினார். நேற்று அவருடைய சிஸ்டர் பிரியங்கா காந்தி நன்றாக பேசினார், சில சஜஷன்லாம் கொடுத்தாங்க. ஆக மொத்தம் பிரதர் சிஸ்டருக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஓகே சார், இப்போ அரசாங்கம் இதுல என்ன செய்யறதா இருக்கிறாங்க? ஏன்னா ஒரு பக்கம் அந்த நீட் அந்த போராட்டத்துல அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறணும், இல்லைன்னா திருப்பியும் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதே அந்த பிஜேபி அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம். இப்ப இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இதை கடுமையான ஒரு இதா நாடாளுமன்றத்துல கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்த கட்டமா இதுல நடக்க போற விஷயங்கள் வந்து என்ன? இதுக்கு நடுவுல பிரகலாத் ஜோஷியோடைய நியமனமும் வந்து சர்ச்சையாகி இருக்கிறது. ராகுல் காந்தி அதையும் சர்ச்சையாக்கி இருக்கிறார். பாலியல் குற்றவாளியோடு தொடர்பில் இருந்தவர் எப்படி அமைச்சராகலாம் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். இது எல்லாத்தையுமே இந்த எல்லா அட்டாக்ஸையும் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? கண்டிப்பாக பாஜகவினுடைய ஒரு நிலைப்பாடு ஒரு ஒரு டீரைல் ஆயிருக்கிறது. யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. பாஜகவிற்கு ஒரு அவப்பெயர் வந்து விட்டது. 15 ஆண்டுகளாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு தேக்கம் வந்து விட்டது, துவக்கம், அதாவது தொய்வு வந்து விட்டது. உண்மைதான். நரேந்திர மோடி 2014 இருந்த அந்த வேகம் 2026 இல்லை, ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் பல முக்கியமான காரியங்களை அவர் செய்து காண்பிக்கிறார் பொதுமக்களிடையே. பிரகலாத் ஜோஷி போட்டவுடனே அவர் RSS, அவரை போகக்கூடாது. ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இந்த RSS பயம் எங்க இன்னும் இருக்கு. அவர் RSS இப்ப பாருங்க, IIT ப்ரொஃபஸரை பசுமூத்திரம் சாப்பிடுறோம்னு சொல்றாங்க அந்த அம்மா லோக்சபா. அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க. ஒருத்தர் படிப்புக்கு வேணும் என்றால் நீ மாணவர்களை இடியேற்று. இதெல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரசுக்கு ஏதோ ஒரு நரேந்திர மோடி எது செய்தாலும் அதை அவர் பெயர் கொண்டு வந்து விட்டு அதை பொருளாக்கி அதை ஓட்டாக மாற வேண்டும். நரேந்திர மோடி தோற்கடிக்க வேண்டும். 2027 உத்தரப்பிரதேசத்திலும் 2029 லோக்சபாவிலும். இவங்களுக்கு எல்லாம் மெயின் பாயிண்ட் என்னென்ன வினோத், நான் நாடாளுமன்றத்தில் கேள்விப்படுவது டீலிமிட்டேஷன் பில்லும் ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் பில்லும் வரக்கூடாது, அதை தடுக்க வேண்டும். இப்ப தடுத்துட்டாங்கன்னா இன்னும் 3 மாசம் கழிச்சு பண்ண முடியாது. ஆனா அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு பண்ணலாம். அது ராகுல் காந்திக்கு தெரியும், ஆனா தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாரு. அவரோட கூட இருக்க ஆலோசகர்களுக்கெல்லாம் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி உசுப்பி விடுகிறார்கள். ஒரு மாணவனை போய் இடியட்லாம் சொல்லலாமாங்க? எங்கிட்ட ஒரு லேடி வந்து ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னா she categorized 3 idiots சொல்றாங்க. யார்? மாணவர்களே சொல்றாங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு நெகட்டிவா தான் போகுதுங்க. ஆனா இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு. டீலிமிட்டேஷன் பில் மேதான் அவங்க குறியா இருக்காங்க. அது உள்ள நுழைய விடக்கூடாதுன்னு அடிச்சு பண்ண காரணம் காங்கிரஸ் தோத்து போடுங்க வட இந்தியாவில். அதான் அவங்களுக்கு எரிச்சவங்க. சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தி சொல்றதுக்கு எதிராக சொன்னார் என்று லோக்சபால. நீங்க வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் நீட் பில்ல கொண்டு நாங்கள் ஆலோசிக்கிறோம், அதாவது ஆலோசனை செய்கிறோம், கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆனால் பில் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. இது மாணவர்களுடைய முன்னேற்றத்தை தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தாங்கள் கேட்ட கேள்விக்கு மீண்டும் கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்குமே ஆனால் அதற்கு வரவேற்பு இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. பொதுமக்களிடையே இதற்கு முதல்ல வரவேற்பு இருந்தது. இந்த ஜந்தர் மந்தர் இஷ்யூக்கு அப்புறம் அவங்க கேஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும், வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இப்ப கிரிமினல் கேஸ் எப்படி வித்ட்ரா பண்ண முடியும்? நீ மாணவர் மீது போட்ட பண்ணலாம், நீங்க ஜென்யூன் மாணவனா இல்லையாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது?
உங்களுடைய பின்னணி வைத்துதான் பண்ண முடியும். நீங்க ட்விட்டர்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா வினோத், துணிகள் இல்லாத பெண்கள் நடமாடினார்கள். இதை விட நான் இந்த மாதிரி போராட்டத்தை நான் டெல்லியில பார்த்ததே கிடையாது 45 வருஷத்தை வினோத். ஒரு நேக்கடா நியூடா போறாங்க. இதெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா அல்லது நக்சல்வாதி செய்யல. இதற்கு பின்னணியில் இருப்பது யோகேந்திர யாதவ் என்று அடித்து போட்டு சொல்கிறார்கள். யோகேந்திர யாதவ் ராகுல் காந்தி பின்னாடி 2 முதலமைச்சர்களுடன் கர்நாடகா மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் கூட யோகேந்திர யாதவோட ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இருந்தது. ஒருவேளை யோகேந்திர யாதவ் தான் இயக்குகிறாரோ தெரியவில்லை. யோகேந்திர யாதவ் என்பவர் விவசாய போராட்டத்திலும் அந்த சிஏஏ அந்த ஷீன் பாகில் இருந்த போராட்டத்திலும் கலந்து கொண்டவர். இதனால் ஒன்று தெரிகிறது. 15 ஆண்டுகள் ஆனாலும் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரவேற்பு இன்னும் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ஓகே சார், இப்ப தமிழகம் வருவோம். தமிழகத்துல இந்த காவிரி பிரச்சனை அப்படிங்கிறது மீண்டும் பூதாகரமாயிருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். அதுல ஒரு முக்கியமான டெவலப்மெண்டா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக கர்நாடகாவுக்கு சென்று முதலமைச்சர் DK சிவகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்போ இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறது, மத்திய அரசுடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவுல இந்த சந்திப்பு நிகழ்ந்தால் இது எப்படி இருக்கும்? இதோடைய அரசியல் எப்படி இருக்கும் நினைக்கிறேன்? அரசியல் ராகுல் காந்தியுடைய ஒரு அணுகுமுறையின் பெயரில் தான் சிவகுமாரிடம் ராகுல் காந்தி சொல்லிவிட்டார், ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்டு விடுங்கள் என்று. ஆனால் காங்கிரஸ்காரங்க எதிர்க்கிறாங்க. மாணிக் தாக்கூர் எதிர்க்கிறார். விஜய் அவர்கள் போவது தவறு என்று தான் பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதிமுக திமுக செய்வது. எனினும் விஜய் அவர்கள் 30 நாள் 60 நாள் 90 நாள் ஆனாலும் அவர் மீது இருந்த ஒரு காதல், லவ் ரிலேஷன்ஷிப், ஹனிமூன் பீரியட் முடிந்து விட்டது. பொதுமக்கள் அவருக்கு இனி சாதனை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். காங்கிரஸே அந்த ஃபார்முலால ஒத்துண்டான்னா கூட திமுகவும் அதிமுகவும் ஒற்றுக்கொள்ளாது. அதில் விஜய்க்கு தான் ஒரு அவப்பெயர் வரும் என்று என்னுடைய கருத்துங்க. ஏன்னா காவிரி பிரச்சனை ரொம்ப சென்சிட்டிவ். 2 சைட்ல இருந்தபோது அம்மையார் ஜெயலலிதாவாலேயோ கருணாநிதியாலேயோ எடப்பாடி பழனிசாமியாலோ சரி சால்வ் பண்ண முடியாதது விஜய் செய்து காண்பித்தார், பாராட்டுதல்கள். ஆனால் செய்வாரா என்று சந்தேகம். இது அரசியல் எப்படி? இந்த அரசியல் தமிழக அரசியல் மாறுபடும். ஏன்னா 5ஆம் தேதி பட்ஜெட் வச்சிருக்காரு. பட்ஜெட்டுக்கு முன்னாடி பட்ஜெட் சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக எதிர்கட்சிகள் திமுக அதிமுக மற்ற கட்சிகள் கண்டிப்பாக அன்புமணி ராமதாஸ் உள்பட சௌமியா ராமதாஸ் உள்பட இதை எதிர்ப்பார்கள். ஏன்னா நீங்க காவிரி பிரச்சனை வேண்டி தனியா பார்க்க முடியாது வினோத். மேகதாதுவும் சேர்த்து கொண்டு பார்க்க வேண்டும். மேகதாதுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்கிறேன் என்று ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதினாலும் மத்திய அரசு கண்டிப்பாக காங்கிரசுக்கு எதிராகத்தான் செல்லுமே தவிர விஜய்க்கு சாதகமாகத்தான் செல்லும், தமிழகத்தை தான் ஆதரிக்கும் என்று பல பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்னிடம் சொன்னார்கள். இதுல குறிப்பா விஜய் அவர்களுடைய அமைச்சரவையிலேயே காங்கிரஸ் உடைய அமைச்சர்கள் 2 இடம்பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது நேரடியான விவாதமோ இந்த பிரச்சனையோ தங்களுடைய கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட தான் அப்படிங்கிற போது இது தமிழகத்துல இந்த கூட்டணிக்குள்ள ஏதேனும் விரிசலையோ இல்ல மனஸ்தாபங்களையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்படுத்த வாய்ப்பு அதிகமாகத்தான் இருக்கிறது. இது விஜய் அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாக இருந்தாலும் விஜய் நன்றாக சமாளிப்பார் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. அந்த சுற்றுப்பிரயாணம் கர்நாடகாவுக்கு போவது கடைசி நிமிஷத்தில் ரத்தானாலும் ஆகலாம் என்று தான் சில தமிழ் வெற்றி கழக தலைவர்கள் எண்ணுகிறார்கள், என்னிடம் சொன்னார்கள். ஏன்னா இது கவர்மெண்ட் இது டிஎம்கே ஏடிஎம்கே நன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டெல்டா ரீஜன்ல இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூங்க. 20 மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துல 20 மாவட்டங்கள் காவிரி பிரச்சனையில் மூழ்கி இருக்கிறது. பல லட்சக்கணக்கான விவசாயிகள் அதை எதிர்பார்க்கிறார்கள். கர்நாடகாவில் நல்ல மழை பெய்ஞ்சிருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கைட்டி விட்டுட்டு இந்த டெம்போ குறைக்கலாமே தவிர DK சிவகுமாருடன் விஜய் புகைப்படம் வந்தால் அது டெல்டா ரீஜனில் எதிர்வினையாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பல முதலமைச்சர்களுக்கு தோல்வி கிடைந்தது பிறகு
முதலமைச்சர் வெற்றி பெறுவாரா என்று என்னை கேட்டால் வெற்றி பெறக்கூடும், யாரும் இல்லைங்கிற. அது ராகுல் காந்தியுடைய ஒத்துழைப்பின் பெயரில். அடுத்த அரசாங்கம் வந்ததுன்னா அதுக்கு என்ன எப்படிங்க, கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் இருந்தா கூட அரசியல் தலைப்பாடு இருந்தாலும் இது தமிழக அரசியலை ஒரு மாற்றத்தில் கொண்டு வரும்போதுதான் என்னுடைய அச்சம். சார், இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். அது வந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலத்திலும் சரி, மாநிலத்துல இடைத்தேர்தலை நோக்கி எதிர்நோக்கி நாம வந்து காத்திருக்கிறோம். அதே மாதிரி மத்தியில பஞ்சாப், அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேச தேர்தலை ஒட்டி நம்ம எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இப்போ இந்த பிஜேபியோடைய ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது இது யூபி இல்ல பஞ்சாப் இந்த தேர்தலை ஒட்டியும் நடத்தப்படுவதாக விமர்சனங்கள் இருந்தன. இப்போ அதை ஒட்டி பார்க்கும்போது இது எப்படி மாறும் நினைக்கிறீங்க? குறிப்பா E20 ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு வேற ஒரு புதிய வடிவமும் வந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சவாலாகத்தான் இருக்கும், நரேந்திர மோடிக்கு சவாலாகத்தான் இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், இது நடைமுறை அரசியலை விட்டுவிட்டு நடைமுறை இல்லாத அரசியலுக்குத்தான் இந்தியா நோக்கி செல்கிறது, ஒரு அராஜகத்தை நோக்கி செல்கிறது என்றுதான் என்னுடைய கருத்து. நடைமுறையில பாத்தீங்கன்னா வச்சுங்க வினோத், ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் இருக்குங்க, யாரும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ ப்ரொடெஸ்ட் நடந்திருக்குங்க. இலங்கை தமிழர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாம். இந்த மாதிரி ஒரு தீய சக்திகள் உள்ள போதுன்னு பண்றது ஜல்லிக்கட்டுல மெரினாவில் நம்ம பார்த்தோம். அது ஜந்தர் மந்தர்ல திருப்பி வந்திருக்குது. இதனுடைய எஃபெக்ட் பெற்றோர்கள் தலைமையில் இருந்தாலும் அவருடைய குழந்தைகள், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு இரட்டையாக சென்று விட்டது. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய அமைப்பு ஆம் ஆத்மி கட்சிக்கு எப்படி வெற்றி கிடைத்ததோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி கிடைக்குமோ என்ற அச்சமும் இருக்கிறது. எப்படி தமிழகத்தில் திமுக அதிமுகவை விட்டு விட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் ஜெயித்தாரோ அது மாதிரியான சிச்சுவேஷன் கரப்பாம்பூச்சி காங்கிரஸுக்கு வந்தாலும் அதில் மிக மிக சோதனைக்குள்ளாக்க இருப்பது காங்கிரஸ் தான். இந்தியாவில் எதிர்கட்சி, நல்ல சிரமமான எதிர்கட்சி தேவை. இந்திய பாதுகாப்பிற்கு இந்தியா உடையக்கூடாது என்ற ரீதியில் நான் பேசுகிறேன். என்ன, பஞ்சாப்ல இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குது, அது பார்டர் ஸ்டேட், குஜராத் பார்டர் ஸ்டேட். குஜராத்ல பிஜேபிக்கு சில தடங்கல்கள் வரும். ஆனால் தாங்கள் கேட்ட மாதிரி தமிழகத்தை மேனேஜ் பண்ணிடுங்க. உத்தரப்பிரதேசத்திலும் பஞ்சாபிலும் இது பாஜகவிற்கு சாதகமாகத்தான் போகுங்க என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா மத்திய அரசாங்கத்தில் ஆளுமை கொண்ட நரேந்திர மோடி 24 மாநிலங்களில் ஆட்சி வருகிறார். அதற்கு சில சிறப்பு வரவேற்புகள் இருந்தாலும் கிரைசிஸ தனக்கு சாதகமாக ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்தால் அந்த இடையூறுகளை எல்லாம் தகர்த்து தனக்கு சாதகமாக செய்து கொள்ளக்கூடிய திறமை நரேந்திர மோடிக்கு இருக்கிறது. கொரோனாவாக இருக்கட்டும், ஈரான் வாராக இருக்கட்டும், இந்த தர்மேந்திர பிரதான் விஷயமாக இருக்கட்டும். ஆனா தர்மேந்திர பிரதான் விஷயத்துல கை நழுவி விட்டது. ஆனா சரி பண்ணிட்டாரு, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி விட்டாரு மோடி. இது உத்தரப்பிரதேசத்தில் கண்டிப்பாக அகிலேஷ் யாதவுக்கு எதிராகத்தான் போகுமே தவிர சாதகமாக போகாது. யோகி ஆதித்யநாத்துக்கு சாதகமாக போகும். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கணக்கு. நான் 45 ஆண்டு காலம் வட இந்தியாவில் இருந்ததனால் என்னுடைய சுருக்கமான கணிப்பு அது. ஏன்னா இன்னிலேருந்து இன்னும் 6 மாசத்துக்கு சிச்சுவேஷன் மாறுற மாதிரி இல்லைங்க. ஏன்னா வட இந்தியா வந்து தமிழ்நாடு மாதிரி இல்லைங்க. கடைசியில 3 நாள்ல ஒரு ட்வீட்டையும் ரீல்ஸையும் போட்டுட்டு ஜெயிச்சான்னு சொல்றாங்களே திமுக, அது நான் நம்ப தயாராக இல்லை. விஜய்க்கு கிரவுண்ட் ரியாலிட்டி நன்றாக இருந்தது. கரூர் விஷயத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு அனுதாப அலை வந்தது. அதே மாதிரி வட இந்தியாவில் யோகி ஆதித்யநாத்துக்கு இந்த கரப்பாம்பூச்சி காங்கிரஸ் மூலமாகவும் ராம் மந்திர் அங்க ஊழல் நடந்தது என்று அதெல்லாம் அவருக்கு அனுதாப அலையாக மாறிவிட்டது. அதை பார்க்க முடிகிறது நம்மளால். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. பல்வேறு கேள்விகள் வச்சுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.